லக்கி, நம்ம போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? சரி வா. ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. பசங்களா, நான் இங்கதான் இருக்கேன். இந்தாங்க, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. எங்க அம்மா கோயிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேத்திட்டாங்க. மனிஷா வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. என் அம்மா தான் நிறைவேத்தினாங்க. எங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. நாங்க கூட ஹாப்பி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஆஞ்சநேயா. உங்கனால தான் எங்க அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. ஆமா சாமி, நீங்க தான் எங்க அம்மாவை கோவிலுக்கு கூட்டு வந்து வேண்டுதலை நிறைவேத்துற மாதிரி பண்ணீங்க. இந்த விஷயத்துல நான் துளி கூட உதவி பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவுடைய மனதைரியம் மட்டும்தான். அது என்ன? உங்க உதவி இல்லாம எங்க அம்மா எப்படி கண்ணை திறந்தாங்க? இங்க வரைக்கும் எப்படி வந்தாங்க? உன்ன மாதிரியே எங்க அம்மாக்கு சக்திகள் இல்லல்ல. நீ என்னடானா கடவுள், அம்மா மனுஷி தானே. கடவுளே இருந்தாலும் சரி, அம்மாவுடைய வயித்துல தானே பிறக்கணும். நம்மள ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அம்மா மட்டும்தான். பார்த்தசாரதி ஐயா. வணக்கம் ஜெயதேவ் ஐயா. வணக்கங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. எங்க லக்ஷ்மி வீட்ல இருக்காளா? லக்ஷ்மி, ஜானு எல்லாரும் இருக்காங்க. நீங்க உட்காருங்க. அம்மா லக்ஷ்மி, ஜானு சீக்கிரம் வாங்கம்மா. தாத்தா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பயிர் போட்டிருக்கீங்க? இந்த முறை நெல்லு போட்டிருக்கேன். அதுல அந்த லக்ஷ்மி எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாளைக்கு அப்புறமா தான் நாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்தோமா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. யாரம்மா இந்த தாத்தா? எங்க தாத்தா ஜுன்னு. அப்படின்னா உனக்கு கொல்லு தாத்தா. தாத்தா, உங்களோட கொல்லு பேரு? வா வா வா. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்காம்மா. தாத்தா, இது என்னோட. பார்த்தாலே தெரியுதுமா, உன் பொண்ணு தானே. வாமா, வா 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 வாமா, வா உட்காருமா. இவ பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே அப்படியே இருக்காமா. உன்னை குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு. ஹலோ பெரியவரே, உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க கண் பார்வை ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். மித்ரா, தாத்தா முன்னாடி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. நீங்க கொஞ்சம் சீரியஸா இருந்ததால நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு தாத்தா நினைச்சிருப்பாரு. அதுக்காக தான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி, நானும் உங்க கூட சேர்ந்து அங்க வருவேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்க வரலையா? நான் வரேன்னு உங்ககிட்ட சொன்னா வந்தா நல்லா இருக்கும் இல்லங்க? நான்லாம் வரமாட்டேன். உங்களை எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உன் கூட வரணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்னங்க பண்ண? உங்க தாத்தா முன்னாடி நீ ஆக்ட் பண்ண மாதிரி உங்க ஊர்க்காரங்க முன்னாடி உன்னை காதலிக்கிற மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது. அவசியம் இல்லைங்க.
நீங்க என் கூட நார்மலா இருந்தாலே போதும். எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. வேணும்னா உங்க ஆபீஸ்க்கு நான் லீவ் கொடுக்கறேங்க. சாரி. உன் லீவு எனக்கு தேவைப்படாத சேர்மன் அவர்களே. உங்க ஊருக்கு வரதுல கூட எனக்கு விருப்பம் இல்ல. அது இல்ல மித்ரா, நான் இன்னொரு விஷயம், ஊருக்கு உன் கூட ஜுன்னு வருவான், லக்கி வரமாட்டான். அவ இங்கே என் கூட இருப்பா. லக்கி எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க? அவ என் பொண்ணு, என் இஷ்டம். லக்கி எனக்கும் பொண்ணுதாங்க. அவளை என்னால ரொம்ப நல்லா பாத்துக்க முடியும். என்ன பாத்துக்கிட்டீங்க? அவளுக்கு ஜுரம் வரும்போது விட்டுட்டு போயிட்டீங்க. வேண்டுதலை செலுத்த போலான்னு வான்னு கூப்பிட்டா தூங்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து நான் வேண்டுதலை நிறைவேத்தினேன் இல்லைங்க. இங்க நான் இருந்ததுனால தான் லக்கியை பாத்துக்கிட்டேன். அங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால உன்னை நம்பி நான் லக்கியா அனுப்ப முடியாது. நீங்களும் வரலாம்ல மித்ரா. நான் வர முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன விருப்பத்தாம போ. நாங்க எல்லாரும் ஊருக்கு போகணும்னு, எங்க கூட அப்பாவும் வரணும்னு அம்மாவோட கோரிக்கை. நல்லாவே புரியுது. இப்போ உங்க அப்பாவும் உங்க கூட ஊருக்கு வரணும், அவ்வளவுதானே? வருவாங்க. எப்படி வருவாரு? வரமாட்டேன்னு எங்க அம்மா கிட்டயே சொல்லிட்டாரு. இருந்தாலும் வருவாங்க. அப்பாவை நீங்க ஒத்துக்க வைப்பீங்களா? அப்பா மனச மாத்துவீங்களா? நான் இல்லம்மா தங்கக்குட்டி, நீயே உங்க அப்பாவை ஒத்துக்க வைப்ப. இவ எப்படி ஒத்துக்க வைப்பா? ஏன் ஒத்துக்க வைக்க முடியாது? இவளுக்காக உன்னோட அம்மா ரத்தம் கொடுத்திருக்காங்க, பெரிய சேவை பண்ணிருக்காங்க, வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ண அம்மாவுக்காக உங்க அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் இல்லையா? கரெக்ட் ஆஞ்சனையா, லாஜிக் தான். அதனால நான் சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை போய் கேளு, கண்டிப்பா ஒத்துப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆஞ்சனையா. அவ்வளவு பெரிய ப்ராப்ளம நீங்க ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. ஆஞ்சனையா, நீயும் எங்க கூட சேர்ந்து எங்க சின்ன தாத்தா ஊருக்கு வரலாம்ல? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா பசங்களா? எப்பவும் ராமநாமம் சொல்றது தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு நீங்க மட்டும் பக்தர்கள் கிடையாது பசங்களா, நிறைய பக்தர்கள் இருக்காங்க. தெரியும். உங்க பேரு தெரியாத ஊர்ல உங்க பேரு தெரிஞ்ச மனுஷனும் இல்ல. அதனால அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்க்க வேண்டிய வேலை இருக்கு இல்லையா? நீங்களும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க பிஸின்னு சொல்றீங்க. சரி விடு, நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரல, எங்களுக்கு அது போதும். உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும். என்னடா கண்ணா அது? ம்